பட்டை 2, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்துக்கணும், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும், 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும், தேங்காய் இந்த அளவு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 சில்லு வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிடணும். தனியா பொடி ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. தக்காளி 1 தக்காளி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. கடாயில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே இதில் இந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட இந்த உடச்சக்கல்லையவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணுங்க. இது நல்லா வதங்கின உடனே இப்படி லைட்டாக தட்டிக்கலாங்க. கடாயில் இருக்கும்போதே லைட்டாக நீங்கள் இப்படி தட்டிக்கிட்டாலும் சரி, தனியாக எடுத்து வச்சு தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த அளவுக்கு தட்டிட்டு இதை கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. சீரகம் சோம்பு போட்டு தாளித்து எடுத்துக்கணுங்க. சீரகம் சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது இந்த தக்காளியை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இது கூட தனியா பொடியை சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சால்ட்டு ரொம்ப போடாதீங்க. மிக்சி ஜாரில் தேங்காயும் உடச்சக்கல்லையும் லைட்டாக தண்ணி போடாமல் ட்ரையாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தோடு இதை சேர்த்துக்கோங்க. வதங்கின தக்காளி கூட இந்த தேங்காய் உடச்சக்கல்ல அரைச்சி வச்சதும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த தேங்காய் தக்காளி இதெல்லாம் நல்லா கலந்து வதங்கிடுச்சுங்க. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அரைச்சிட்ட பிறகு மிக்சியில் இருக்கிற அந்த மிச்சத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானது உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டணும். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது கூட சோம்பும் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தவுடனே இந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கணுங்க. வதங்கிடுச்சுங்க. இதில் இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கணும். கூடவே இந்த தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெண்டுமே சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கி எடுக்கணுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த யூடியூப் நான் ஆரம்பித்ததுக்கு விதை போட்டது என் 2வது பொண்ணோட ஃப்ரெண்டு திவ்யாங்க. இதில் இந்த யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது வீடியோ இதெல்லாம் சொன்னது எங்கள் அண்ணங்க, 2வது அண்ணன். மூணாவது என் 2வது பொண்ணு மைக் வாங்கி கொடுத்தாங்க. இதில் தாங்க நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங் எல்லாமே ஒன்லி யசோதா தாங்க. வேறு யாரோட ஹெல்ப்பும் கிடையாதுங்க. நான் மட்டுமே தாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுது இது எல்லாத்தையுமே ஒன்றா இதில் சேர்த்து வதக்கணுங்க. இதை நல்லா கிளறி விடணுங்க. இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்குதுங்க. இது வதங்கட்டும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி அதை சேர்த்துடணுங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறணுங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது நல்லா கொதி வரணும். நான் எதுக்காக அந்த விளக்கம் சொன்னேன்னா, நிறைய பேர் கேட்குறாங்கங்க, உங்களுக்கு யாராவது இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே நானே பண்ணுறேன்றத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விளக்கம் கொடுத்தேங்க.
குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.